பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, சங்கீதம் 126வது சங்கீதத்துல 5வது வசனம், கண்ணீரோட விதைக்கிறவர்கள். நீங்க கண்ணீரோட விதைச்சிருக்கிறீங்களா? முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே உம்முடைய பாதத்துல என்னுடைய கண்ணீரை ஊற்றுகிறேன் என்று சொல்லி நீங்க கண்ணீரோடு ஆண்டவரிடம் நீங்க ஜெபம் செய்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த காரியத்தை நீங்க பெறாம போவதே இல்லைங்க. அந்நாள் ஆண்டவருடைய சந்நிதியில போய் மனம் கசந்து அழுதார்கள், கண்ணீரோடு விதைத்தார்கள். ஆண்டவருடைய சந்நிதியில ஆண்டவர் அவருடைய கண்ணீரின் கூக்குரலை தேவன் கண்டார், கம்பீரத்தோடு அவர்களை வாழ வைத்தார். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, நான் ரொம்ப விசனப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டமா, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் என் வாழ்க்கையில உண்டாகிறது என்று சொல்லி நீங்க அங்கலாய்க்கின்ற வேளையில ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு கண்ணீரோடு விதைங்க. ஏசப்பா, ஆண்டவரே, இந்த கவலைகள், இந்த கஷ்டங்கள் என்னை மிகவும் சோதனைக்குள்ளாக மாற்றுகிறது, என்னை இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க என்று சொல்லி நீங்க கண்ணீரோடு ஆண்டவருடைய சந்நிதியில முழங்கால் படிட்டு வேண்டுகின்ற வேளையில உங்களுடைய கண்ணீருக்கான பதில் அது ஜெயமாக மாற்றப்படும். ஆமென். கம்பீரமா நீங்க எந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை காண்பார். அவருடைய துருத்தியில வச்சிருக்கிறாருங்க. நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் அதை அவர் தேவன் மறப்பதே இல்லைங்க. கண்ணீரோட நீங்க விதைச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் அதை கம்பீரமாக உங்களுக்கு அறுவடைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆயத்தங்களையும் செய்து தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த அடிமைக்கே செய்திருக்கிறாருங்க. இந்த அடிமைக்கே செய்திருக்கிறாரு. நான் முழங்கால் படிட்டு தான் ஒவ்வொரு காரியத்திலையும் நான் கம்பீரமா எந்திரிச்சு வந்திருக்கிறேன். ஆமென். அது போல நீங்களும் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு நீங்க விதைக்கின்ற வேளையில தேவன் உங்களை கம்பீரமாய் எழும்பி வர செய்து வெற்றியின் வாழ்வை உங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து கம்பீரமாய் எழும்பச் செய்து இந்த வாழ்வை ஆசீர்வாதமாக்கி நிறைவான வாழ்வுக்களாக நம்மை நடத்தி செல்வாராக. ஆமென். God bless you.